Hello friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் விலாஸ்ங்கற ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரன்ட் தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னா கரூர் கன்னியாகுமரி ஹைவேல தான் இருக்கு. சோ ஹைவேல போற மேக்ஸिमम மக்கள் இங்க வந்து சாப்பிட்டு போறாங்க. நல்ல ஒரு ரேட்டிங்கான ஒரு ஹோட்டலா தான் இருக்கு. இந்த ஹோட்டல்ல வந்து நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ரெஃபர் பண்ணிருந்தாங்க. அதுக்கு வேண்டி நம்ம இப்போ இங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ஹோட்டலை பத்தி சொல்லணும்னா இது ரொம்ப பழமையான ஹோட்டல் एक्चुअली. இது வேற மாதிரி டிசைன்ல இருந்தது. இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க. இது டோட்டலி வந்து நான் வெஜிடேரியனுக்கு வேண்டி கட்டப்பட்ட ஒரு ஹோட்டல். एक्चुअली நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் இங்கே வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. வெஜிடேரியன்ஸ் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள வெஜிடேரியன்ஸ்குள்ள வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. மேக்ஸிமம் இல்லைன்னே சொல்லலாம். ஒன்லி ரசமும் சாம்பாரும் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வேறு மாதிரி சாப்பிட்ற மாதிரி எந்த ஒரு வெரைட்டியான ஃபுட்டும் இருக்காது வெஜிடேரியனுக்கு. பட் நான் வெஜிடேரியனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு பீட்டையும் என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கு ஃபுட் எல்லாமே. அவங்க சர்வ் பண்ணுறதும் சரி, அவங்க குக் பண்ணுற ஸ்டைலும் சரி. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அந்த இடம் வந்து சின்னதாக தான் இருக்குது. பட் அவங்க ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டலி அவங்கள்ட்ட வந்து 2 ரூம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஷீட்டு போட்ட ரூமு. இன்னொரு ரூம் அங்கே இருக்குது. அது வந்து ஓலையை வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மத்தியானம் நாங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹீட்டாக இருந்துச்சு. அது மாதிரி ஃபீல் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து கிளைமேட் ரொம்ப ஹாட்டாக இருந்தனால கூட இருந்திருக்கலாம். தென் இந்த ஓலை போட்ட இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது ஒரு பழைய ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு ஹட்டில் இருந்து சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும். உள்ள ஃபேன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. பட் இந்த இடம் கொஞ்சம் கூலாகவே இருந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங்கு. எல்லா மக்களுமே இங்கே தான் ப்ரிஃபர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இடம் இல்லாததுனால நாங்கள் அங்கே மூவ் ஆகி போக வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே ரஷ்ஷாக இருக்குது. 12:30 to 2 o'clock 2-3 o'clock வரைக்குமே ஃபுல்லாகவே பிஸியாகவே ஓடிட்டுருக்கு இந்த ஹோட்டல். மண்பானையில் சமைக்கிறது தான் இவங்க ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலி. ஸோ அதனால தான் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை எண்ட் ஹோட்டல்ஸில் வந்து உள்ளே வந்து நார்மல் சில்வர் பாத்திரத்தில் சமையல் பண்ணிவிட்டு வெளியே வந்து மண்பானையில் சப்ளை பண்ணுவாங்க. இவங்க அப்படி எதுவுமே இல்லாமல் இவங்க மண்பானையில் தான் சமையல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிச்சன் டூர் வந்து பார்க்கலாமான்னு கேட்கும்போது அவங்க வந்து ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் கண்டிப்பாக வந்து பாருங்கன்னு சொல்லி நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்கள்ட்ட இருக்க எல்லா யூடியூப்ஸ்லையும் நீங்கள் பாருங்கள். எல்லாமே மண்பானை தான். ப்ளஸ் இவங்க வந்து யூஸ் பண்ணுற மசாலாஸுமே இவங்க வந்து பாக்கெட் மசாலாஸ் எதுவும் வாங்குறதில்ல. இவங்களே வாங்கி காய வச்சு வறுத்து அரைச்சி அந்த மாதிரி தான் மசாலாஸ் யூஸ் பண்ணுறாங்க. இவங்க சமையல் எல்லாமே விறகடுப்பில் தான் பண்ணுறாங்க. ஸோ விறகடுப்பும் மண்பானையும் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் தெரியும். இவங்கள்ட்ட இருக்க சாப்பிட்ற வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது, காடை இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை இருக்குது. இவங்க நான்வெஜ்ஜே ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறனால இவங்க கூட்டு பொருள் கூட இவங்க ரைஸ் கூட தர்றதில்ல. நம்ம ஆர்டர் பண்ணியிருந்து நார்மல் ரைஸும் ப்ளஸ் மீன் குழம்பும் கேட்டிருந்தோம். மீன் குழம்பு கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா தெரியும் எந்த ஒரு கூட்டுமே இவங்க தரமாட்டாங்க. ஊறுகாய் தருவாங்க. நாங்கள் இவங்கள்ட்ட மட்டனும் நாட்டுக்கோழியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூடாகவும் இருந்துச்சு. இவங்கள்ட்ட அது தவிர ரசம் இருக்குது, மட்டன் குருமா இருக்குது, ப்ளஸ் சாம்பார் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெரைட்டிஸ் மட்டும்தான் நீங்கள் வெஜிடேரியன்ஸ் இங்கே வந்து சாப்பிட முடியுமே தவிர வேறு வெஜிடேரியனுக்குள்ள எந்த ஒரு டிஷ்ஷஸுமே இங்கே கிடையாது. தென் நாங்கள் வந்து வஞ்சர மீன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வஞ்சர மீனும் அவங்க கொடுத்துருந்தாங்க. வஞ்சர மீன் வந்து ஒரு சின்ன ஒரு தின் ஸ்லைஸாக இருந்துச்சு. ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கனால ஓகே இந்த ஸ்லைஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். பெரிய ஹோட்டல்ஸ்லேயுமே இது மாதிரி தான் தராங்க. லேசர் கட் பண்ணி தராங்க. தென் நம்ம வந்து ஒரு கரண்டி ஆம்லேட் சொல்லியிருந்தோம். கரண்டி ஆம்லேட்டுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு நார்மல் கரண்டி ஆம்லேட் மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. அதில் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. இது கூட நாங்கள் தயிரும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது ஒரு சின்ன மண்பானையில் வச்சு கொடுத்துருந்தாங்க. அதுவுமே பார்க்க அழகாக இருந்துச்சு. தயிரும் ரொம்ப திக்காகவே இருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கோட ஃபுட்ஸ் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணோம் எங்களுக்கு கிடைச்ச வரைக்கும். ஸோ அது எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரியும் இல்லை. 2018 இவங்க வந்து விகடனில் வந்து அவார்டு கூட வாங்கியிருக்காங்க இவங்க மண்பானை சமையல் பண்ணுறதுனால. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.